ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஹாப்பினஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பிரியங்காஸ் ஹாப்பினஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எப்படி கட் பண்ணலான்னு நான் காட்ட போகிறேன். இது ஒரு ரெக்வெஸ்டட் வீடியோவும் கூட. 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எப்படி கட் பண்ணலான்னு என்கிட்ட பர்சனலாக ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ அது கூட நிறைய பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ நான் காட்டுறவங்களுடைய தலைமுடியில் கொஞ்சம் நிறையவே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமான ரீசன், காமனான ரீசன் நிறைய பேருக்கு வரதுன்னு பார்த்தா கிளைமேட்டிக் கண்டிஷன் சேஞ்ச்னால தான். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹாட் வெதரில் இருக்கும் போது தலைமுடியில் இருக்கிற மாய்ஸ்சர் போகிறதுனால முடி வறண்டு போய் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். அதை நம்ம ட்ரிம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா முடி வளராமல் கூட இருக்கும். ஸோ அதை ட்ரிம் பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதை வீட்டிலே எப்படி ஈஸியாக ட்ரிம் பண்ணலாங்கிறத இப்போ நான் காட்டுறேன். உங்கள் தலைமுடியை நல்லா சிக்கு இழுத்து சீவிக்கோங்க. இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக நான் இன்னொருத்தவங்களோட தலைமுடியில் எப்படி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் கட் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிருக்கேன். ஆனால் உங்கள் வீட்டிலே நீங்கள் யாரும் ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே உங்கள் தலைமுடியில் இருக்கிற ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லி காட்ட போகிற டெக்னிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அதுக்கு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு 2 பாகமாக உங்கள் தலைமுடியை விரித்து வச்சுக்கிட்டு முன் பாகமாக நீங்கள் பார்க்குற மாதிரி நான் இப்போ பண்ணி காட்ட போகிறத பண்ணுங்கள். கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஹேர் இல்லைனா நிறைய லேயர் ஆஃப் ஹேர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாக ட்விஸ்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப ஜென்டிலாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணும் போது அந்த வெட்பட்ட முடி எல்லாமே அந்த ட்விஸ்ட் பண்ணும் போது அப்படியே நீண்டிட்டு வெளியே வந்துடும். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அப்படி ஒரு வேளை வரலை அப்படின்னா உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடு விரல் இருக்குல்ல, அந்த விரலில் யூஸ் பண்ணி கீழேருந்து மேலே அப்படியே நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா, சிசர்ஸ் மாதிரி நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த வெட்பட்ட முடி எல்லாமே வெளியே வந்துடும். அப்போது அதை சிசர்ஸ் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணிடலாம். 100% அந்த வெட்டுப்பட்ட முடியெல்லாம் வெளியே தெரியல அப்படின்னாலும் 75 to 80% ஆஃப் த ஹேர் வெளியே வந்துடும். அதை கட் பண்ணிடலாம். அதை எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் செக்ஷன் ஆஃப் ஹேர் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் வெட்டு முடி எல்லாமே இந்த கேமராவில் ஓரளவுக்கு கேப்சராக இருக்குது. இப்போது உங்கள் தலைமுடியை லைட்டாக ஜென்டிலாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் வெட்டு முடி உங்களுக்கு தெரியுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வெட் முடியெலாம் வெளியே வரும். ரொம்ப டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே ஹோல்ட் ஆகி நின்றுக்கும். ரொம்ப டைட்டும் இல்லாமல் லூஸும் இல்லாமல் ஜென்டிலாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியல, ஆனால் ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இந்த விரலில் யூஸ் பண்ணி கீழேருந்து மேலே சிசர்ஸ் மாதிரி அப்படியே லூஸ் பண்ணி விட்டீங்க, கீழேருந்து அப்படியே நீங்கள் இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாம் அந்த வெட்டு முடி எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். அப்படி எங்கே வரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே இப்படி இழுத்து விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வெளியே பார்க்கும் போதே விசிபிளாக தெரியும். இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற எல்லாத்தையும் ஒரு குட்டி சிசர்ஸ் யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், எப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட வெட்டுமுடி இருக்குது, ஆனால் என்னுடைய தலைமுடியில் இருக்கிற ஹைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எனக்கு அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸை மட்டும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட்னால் உங்களுடைய வெட்டு முடியை ட்ரிம் பண்ணுறதுக்கு ஹேர் கட் மெத்தட் தான். ஸோ ஹேர் கட் பண்ணிங்க அப்படின்னா வெட்டு முடி வரவே வராது. ஸோ ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள் உங்களுடைய தலைமுடியை லைட்டாக ட்ரிம் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர்றதுக்கு ரொம்ப கம்மியான சான்சஸ் தான். ஆனாலும் எனக்கு முடி வெட்ட வேண்டாம், ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் மட்டும் வெட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்படி தலைமுடி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் தெரிகிற வரைக்கும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி அப்படியே இழுத்து விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் உங்கள் தலைமுடி ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு. கட் பண்ணி முடிச்சுட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ரொம்ப லென்த்தாக போச்சு கட் பண்ண டைமு. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ட்ரிம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட முடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது. அந்த வெள்ளையாக தெரியுதுல்ல, அதுதான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸு. அது எல்லாத்தையுமே தலை ஃபுல்லாக இப்படி நான் சொல்லி கொடுத்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி உங்கள் முடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அந்த ஃபுல் ப்ராசஸ் 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு ஃபுல்லாகவே பண்ணி முடிக்க. இவங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு ஸ்ப்ளிட் எண்ட்ஸு, அதனால் அது எல்லாத்தையுமே பொறுமையாக ட்ரிம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்க தலைமுடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோக்கும் இதுக்கும். அதில் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் வெள்ளையாக அந்த ஸ்பாட்டாக தெரிஞ்சதுலாம் இதில் கொஞ்சம் அதிகமாக தெரியாது. 100% ஸ்ப்ளிட் எண்ட்ஸ்
வெட்ட முடியல அப்படின்னாலும் 75 to 80% வரைக்கும் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து ட்ரிம் பண்ணிடலாம். உங்கள் ஹைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து நீட்டாக கட் பண்ணிடலாம். வித்தின் 15 to 20 minutes பொறுமையாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் நான் என்னுடைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.